guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி Sonnet 65. Author name William Shakespeare. William Shakespeare டோட்டலா 154 sonnets எழுதியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த Sonnet 65. சானட்ஸ்ல அவரு ஃபேர் யூத் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி பேசியிருப்பாரு. இந்த சானட்ல அந்த ஃபேர் யூத்துடைய அழக எப்படி அவரு அழிய விடாம பாதுகாக்க போறதா சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். காலம், அதாவது டைம், எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது. அழகு எவ்வளோ நல்லா இருந்தாலும், அதாவது ஒருத்தர் எவ்வளோ அழகா இருந்தாலும் காலமானது அந்த அழக அழிக்கக்கூடியது. அழகு அப்படிங்கிறது ஒரு பூ மாதிரி தான். பூ எப்படி சட்டுன்னு வாடி போயிடும், அந்த மாதிரிதான் அழகும் சட்டுன்னு நம்ம கிட்ட இருந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம் ஆனது ஃபேர் யூத்தை அழிச்சாலும் ஃபேர் யூத்துடைய அழக அழிச்சாலும் என்கிட்ட ஒரு மிராக்கிள் இருக்கு. அந்த மிராக்கிள் மூலயமா நான் எப்பவுமே ஃபேர் யூத்தையும் ஃபேர் யூத்துடைய அழகையும் அழிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன மிராக்கிள் அப்படிங்கறத சம்மரியில பார்க்கலாம். Now let's get into the summary. Brass, stone, earth, கடல், இது எல்லாத்துக்குமே அழிவு இருக்கு. பிகாஸ் பிராஸ், ஸ்டோன், எர்த் ஆகட்டும், கடல் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல் ஆனது தான், சக்தி மிக்கது தான். இதுக்கெல்லாம் அழிவே கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதை விட பவர்ஃபுல் ஆனது டைம் தான். பிகாஸ் டைம்க்கு அது எல்லாத்தையுமே அழிக்கிற சக்தி இருக்கு, அது எல்லாத்தையும் அழிச்சிடும். இப்படிப்பட்ட கடும் கோபத்தோட இருக்கிற டைம் கிட்ட போய் அழகு வந்துட்டு என்னை அழிச்சிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா இந்த டைம் கேக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அடுத்ததா, ஒரு பூவை விட அழகு வீக்கானது அப்படின்னு சொல்றாரு. ஒரு பூ எப்படி சட்டுன்னு வாடி போயிடும், அதை விட சீக்கிரமா அழக காலம் அழிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய டைம் கிட்ட இருந்து அழகை எப்படி காப்பாத்துறது? ஈவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ராக்க கூட காலத்தால அழிக்க முடியும். எப்படின்னா, வருடங்களோட ஓட பெருசா இருக்கிற ராக் கூட கரைய ஆரம்பிக்கும், நிறைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்குள்ள போகிறதுனால இல்லையா? அது மட்டும் இல்ல, பெரிய ஸ்டீலாலான செய்யப்பட்ட ஒரு கேட்டையும் அழிக்கக்கூடிய சக்தி இந்த காலத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ நேச்சுரலா இருக்கிற ராக்கையும் அழிக்கும், ஆர்டிபிஷியலா செய்யப்படுற ஸ்டீல் கேட்டையும் காலம் அழிச்சிடும். சோ இப்படிப்பட்ட காலத்துக்கிட்ட இருந்து பியூட்டிக்கு அழிவில்லாம இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. டைம், காலமானது எல்லாத்தையும் அழிச்சு திருடி அதோட ட்ரெஷர் பாக்ஸ்ல எல்லாத்தையும் வச்சிருக்கான். அந்த ட்ரெஷர் பாக்ஸ்ல பியூட்டியும் கண்டிப்பா இருக்கும். அந்த பியூட்டிய யாரால போய் தேட முடியும், யாரால போய் அழிக்க முடியும்? வேகமா நகர்ற டைமுடைய பாதங்களை எந்த ஸ்ட்ராங்கான கையினால பிடிச்சு பின் வைக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. சோ கண்டிப்பா பியூட்டிய காலமானது ஸ்பாயில் பண்ணிடும். இப்போ 20ஸ்ல இருக்கிற மாதிரியே 60ஸ்ல இருப்போமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. யாராலையும் அந்த அழகை தக்க வச்சுக்க முடியாது, காப்பாத்திக்க முடியாது. சோ பியூட்டிய யாராலையும் காப்பாத்த முடியாது. இவ்வளவு ஸ்ட்ராங்கான டைமை மிராக்கிளால மட்டும்தான் வின் பண்ண முடியும். பிகாஸ் மிராக்கிள் தான் டைமை விட ஸ்ட்ராங்கானது, மைட்டியானது. அந்த மிராக்கிள் என்ன? அது என்னன்னா, நான் என்னோட இங்க்னால ஃபேர் யூத்தை பத்தியும் அவரோட அழக பத்தியும் நிறைய கவிதைகள் எழுதி வச்சிருக்கேன். என்னுடைய அந்த ரைட்டிங்ஸ் தான் அந்த மிராக்கிள் அப்படின்னு சொல்றாரு. ஃபேர் யூத்தோட அழகே போனாலும், ஏன் ஃபேர் யூத்தே இந்த உலகத்தை விட்டு போனாலும், நான் என்னுடைய இங்க்னால என்னோட பிலவட் ஃப்ரெண்டான ஃபேர் யூத்தை பத்தி நான் எழுதினது காலத்தையும் வென்று என்னென்னைக்கும் நிலைநிற்கும் அப்படின்னு சொல்லி இந்த சானட்டை முடிச்சிருக்காரு. இந்த சானட்டுடைய தீம்ஸ் என்னெல்லாம்னா, power of time, fragility of beauty, mortality, destruction and decay, hopelessness, immortality through poetry, strength versus vulnerability. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.